அது ரகசியம். அத்தியாயம் 1. அந்த இரவு திருவண்ணாமலை நகரம் முழுவதும் ஒளி வீசியது. அன்று மகா சிவராத்திரி. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் அந்த பழமையான காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு கூடி வந்திருந்தனர். 3 அடுக்கு கொண்ட பெரிய கோபுரம் எண்ணற்ற விளக்குகளால் ஒளிர்ந்தது. கோவில் வட்டாரத்தில் தீப கம்பங்கள், தேங்காய் வாசனை, அகர்பத்தி புகை எல்லாம் கலந்திருந்தது. மணி முழக்கம், நாதஸ்வர இசை, வேத மந்திரங்கள் அந்த வானத்தை நிரப்பின. இரவு 12 மணியளவில் சந்நிதி முழுவதும் மணியோசையும் வேத மந்திரங்களும் அதிர செய்து கொண்டிருந்தன. வெண்மையான பஞ்சகச்சம், கண்ணில் கூர்மை, நெற்றியில் பெரிய பொட்டு வைத்திருந்த அருணாச்சலம் ஐயர் சந்நிதிக்குள் தனியாக நின்று அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று அவர் உச்சரிக்கும் ஒவ்வொரு மந்திரமும் கோவிலின் சுவர்களை அதிரச் செய்தது. அந்த குரலில் ஒரு ஆழமான பக்தியும் சக்தியும் இருந்தது. பக்தர்கள் மண்டியிட்டு வழிபட்டனர். பூஜை முடிந்த பின்னர் அனைவரும் வெளியேறினர். அருணாச்சலம் ஐயர் மட்டும் மூல மந்திர பூஜைக்காக உள்ளிருந்தார். தர்மகர்த்தா ராமசாமியும் அங்கிருந்த மடத்தின் மடாதிபதி பரசுராம சுவாமிகளும் கோயில் அக்கௌண்டன்டான சந்தானத்திடம் பேசிக் கொண்டிருந்தனர். கும்பாபிஷேகம் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும், சாமியோட நகைகளை எடுத்து சரி பார்க்கணும் என சந்தானத்திடம் சொன்னதும் சந்தானத்தின் மனது பதறியது. ஆனால் வெளிக்காட்டவில்லை. கோயிலின் கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்பட்டன. பின்பு அனைவரும் உறங்கச் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் மடாதிபதி பரசுராம சுவாமிகள் பின்னே யாரும் வருகிறார்களா என்று பார்த்தபடியே அங்கும் இங்கும் பார்வையை சுழலவிட்டு மெதுவாக நடந்து பொக்கிஷ அறையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார். பொக்கிஷ அறை கோயிலின் பின்புறத்தில் யாருக்கும் தெரியாத வண்ணம் இருந்தது. அறையின் முன் மந்திர கயிறுகளும் சூளமும் இருந்தது. அதில் இருந்த பூட்டை அவர் திறக்க முற்பட்ட போது யாரோ அவரை பின்னாடி இருந்து அழைத்த மாதிரி இருக்க அவர் திரும்பி பார்த்தார். அடுத்த நாள் அதிகாலையில் சூரிய உதய பூஜைக்காக பக்தர்கள் திரண்டனர். கோவில் மணி முழங்கியது. கோவிலின் காவலர் கதவை திறந்தார். சந்நிதி கதவுகள் திறந்தவுடன் கண்ட காட்சி அனைவரையும் உறைய வைத்தது. அடுத்த நொடி ஒரே கத்தல், ஐயோ அருணாச்சலம் ஐயர் என்று அனைவரும் ஒரு சேர கதறினர். தரையில் ரத்த வெள்ளத்தில் அருணாச்சலம் ஐயர். அவரது கழுத்தில் ஆழமான இரத்த காயம், கையில் ருத்ராட்ச மாலை. அவரது கண்கள் பாதியாக திறந்து பயத்தில் உறைந்தது போல் இருந்தது. இது தெய்வ தண்டனை என்று ஒருவர் கத்தினார். இல்லை இல்லை, இது கொலைதான் என்று இன்னொருவர் கூறினார். இவ்வாறு ஆளாளுக்கு ஒருவர் பேச ஆரம்பித்தனர். ஆனால் கேள்வி, இது எப்படி சாத்தியம்? கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தர்மகர்த்தா ராமசாமி வந்தார். இறைவா, இது என்ன கொடுமை! போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தார். அதுவரை யாரும் கோயிலின் உள்ளே நுழையாதவாறு பார்த்து கொண்டார். இந்த செய்தி தீயாய் திருவண்ணாமலை நகரம் முழுவதும் பரவியது. அத்தியாயம் 2. மூடிய கோவிலுக்குள் மரணம். கொலையா தற்கொலையா? கொலையாக இருந்தால் கொலையாளி யார்? போலீஸ் தீவிர விசாரணை. மக்கள் செய்திகளுக்காக உங்கள் மல்லிகா. நியூஸ் சேனல்கள் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து கொண்டிருந்தனர். கோயிலின் உள்ளே கிரைம் சீன், டு நாட் கிராஸ் என எழுதப்பட்டிருந்தது. கிரைம் பிரான்ச் ஆபீசர் ஆதித்யா உள்ளே வந்தார். பாடியை போஸ்ட் பார்த்தது யாரு? கோவில் காவலர். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பியாச்சா? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்களா என விசாரித்து கொண்டே வந்தார். எதிரில் கோவில் தர்மகர்த்தா ராமசாமியும் மடாதிபதி பரசுராம சுவாமிகளும் நின்று கொண்டே இருந்தனர். வணக்கம் சார், என்னுடைய பெயர் ராமசாமி. நான் இந்த கோயில் தர்மகர்த்தா. இவர் மடாதிபதி பரசுராம சுவாமிகள். ஐயர் அருணாச்சலமும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் கோவில் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். ஐயர் அருணாச்சலம் ரொம்ப நல்லவர், தீவிர சிவபக்தர். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. கோவிலுக்கு வர பக்தர்களோட வேண்டுதல்களை அந்த காளஹஸ்தீஸ்வரர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பணியைத்தான் அவர் செய்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கவே கூடாது. நீங்க அந்த துஷ்டனை சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் கண்டுபிடிங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்கிறவங்க கோஆபரேட் பண்ணா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சிவராத்திரின்றதுனால நைட்டு 12 மணி வரை எல்லோரும் கோயில்ல தான் இருந்தோம். பூஜை முடிஞ்சதும் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். ஐயர் மட்டும் தான் கோயில்ல இருந்தாரு என்றார் தர்மகர்த்தா. நீங்க எங்க இருந்தீங்க சுவாமிகளே என்றார் ஆதித்யா. நான் மடத்துல தியானத்துல இருந்தேன் என்றார் அவர். சொல்லும் போது ஒரு திணறல். அதை மனதில் குறித்து கொண்டார் ஆதித்யா. அருணாச்சலம் ஐயரோட ஃபேமிலி எங்க இருக்காங்க? அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணுதான், அதுவும் பெங்களூர்ல படிச்சிட்டு இருக்கு. செய்தியே சொல்லியாச்சு, நைட்டுக்குள்ள வந்துருவா என்றார் ராமசாமி. ஓகே, அருணாச்சலம் ஐயருக்கு இங்க எதிரிங்க யாராச்சும் இருக்காங்களா?
அப்படிலாம் யாரும் இல்லைங்க. அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க? பக்கவாதம் வந்து கொஞ்ச நாள் படுத்த படுக்கையா இருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. இங்க எப்பத்துல இருந்து அவர் ஐயரா இருக்கிறாரு? பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு வராங்க. இவருக்கு அப்புறம் குமார் இந்த வேலையை பாக்குற மாதிரி இருந்துச்சு. யார் இந்த குமார்? குமார் அருணாச்சலம் ஐயரோட அண்ணன் பையன். வேதம் படிச்சிருக்கான். ஐயர் போன மாசம் தான் சொன்னாரு, எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது, என்னால முன்ன மாதிரி பூஜை பண்ண முடியல, குமார் செய்வான். அந்த குமார் ஆள் எப்படி? 2-3 தடவை வந்திருக்கான். ரொம்ப நல்ல பையன். இந்த காலத்துல கம்ப்யூட்டர் அது இதுன்னு எல்லாரும் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த பையன் வேதம் படிச்சிருக்கான். ஓகே, எப்ப நான் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க எல்லாரும் வந்து கோஆபரேட் பண்ணணும். நீங்க இப்ப போகலாம். அத்தியாயம் 3. போலீஸ் ஸ்டேஷன். எஸ்ஐ மூர்த்தி, சார், கழுத்துல ஏதோ கூர்மையா ஆயுதம் வச்சு கட் பண்ணிருக்காங்க. காஸ் ஆஃப் டெத் அதான டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. வேற ஸ்பெசிபிகேஷன் எதுவுமே பாடியில இல்ல சார். மூர்த்தி, கதவு வெளியில பூட்டப்பட்டிருக்கு. நைட்டு யாரு கதவை பூட்டியிருப்பா? கோவில்ல வேற யாருமே இல்ல. சிசிடிவி கேமராலையும் எதுவும் டிஃபரெண்டா இல்ல. நீ வேற ரூட்ல தான் கேஸ டீல் பண்ணணும். ஏதாவது டிஃபரெண்டான ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைச்சதா? இல்ல சார், எப்பவும் ஐயர் பூட்டு போட்டுட்டு போயிருவாரு. இன்னொரு சாவி கோவில் காவலர் முத்துக்கிட்ட இருக்கும். பூட்டுலையும் முத்துவோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் ஐயரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. முத்துக்கிட்ட விசாரிச்சப்போ காலையில தான் கதவை திறந்தேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஓகே, நம்ம வேற ஒரு கோணத்துல இந்த கேஸ பாக்கலாம். கோவில் நிர்வாகத்தை பாத்துக்கிற தர்மகர்த்தா ஒரு விஷயம் சொன்னாரு, கவனிச்சிங்களா? கோவில் நிர்வாகம் 3 பேர் சம்பந்தப்பட்டது. முதல் நபர் தர்மகர்த்தா, 2வது மடாதிபதி பரசுராம சுவாமிகள், 3வது ஐயர். ஐயரை கொலை பண்ணிட்டாங்க. கோவில் நிர்வாகத்துல ஏதோ பிரச்சனை இருந்து தர்மகர்த்தாவும் சுவாமிகளும் சேர்ந்து கொலை பண்ண வாய்ப்பு இருக்குமோ என்றார் மூர்த்தி. அப்படியும் இருக்கலாம். ஆனா தர்மகர்த்தா பேசுறத பார்த்தா அவருக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு தோணல. ஏன்னா நைட்டு கொலை பண்ணிட்டு, அதுவும் கோவிலுக்குள்ள பண்ணிட்டு காலையில இவ்வளவு தைரியமா போலீஸ ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு என்னவோ சுவாமிகள் மேலதான் டவுட். அன்னைக்கு விசாரிக்கும் போது கூட திணறி தான் பேசினாரு. அந்த சுவாமிகள் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை விசாரிக்கணும். சரி, ஐயரோட பொண்ணு வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓகே, ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. நாம மறுபடியும் கோவிலுக்கு போகணும். முக்கியமா சுவாமிகளை விசாரிக்கணும். ஜீப்பில் ஏறி அமர்ந்தான் ஆதித்யா. ஜீப் காற்றை கிழித்து கொண்டு பறந்து சென்றது. போகும் வழியில் ஆதித்யாவின் நினைவுகள் கோவில், தர்மகர்த்தா, பரசுராம சுவாமிகள் இவர்களது அசைவுகளின் நடுவில் ஒருவன் திருட்டு பார்வை பார்த்து கொண்டு கோவிலின் பின்புறமாக செல்வது போன்ற காட்சி நினைவுக்கு வந்தது. யார் அவன்? எதற்காக என்னை பார்த்து பயந்து பயந்து நடந்து சென்றான்? கோவிலின் பின்புறம் என்ன இருக்கிறது என்ற யோசனையில் ஆழ்ந்தான். ஜீப் சிக்னலில் நின்றது. அப்போது சித்தர் மாதிரி ஒரு மனிதர் காவி வேஷ்டியில், கையில் சூளத்துடன், சிரித்த முகத்துடன், எல்லாம் காளஹஸ்தீஸ்வரனுடைய செயல், நீ அறிந்து கொள்ளும் காலம் சீக்கிரம் வரும் என கூறி சென்றார். ஆதித்யா அவரை நிறுத்த முயன்றான். ஜீப்பில் இருந்து இறங்கி வருவதற்குள் அவர் காணாமல் போயிருந்தார். குழப்பத்துடன் ஜீப்பில் ஏறினார். யார் இந்த சாமியார்? பார்க்க சித்தர் மாதிரி இருக்காரு. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள எங்க போனார்னே தெரியலையே. என்னையபடி கோவில் வாசலில் வந்து இறங்கினான் ஆதித்யா. அத்தியாயம் 4. மடத்தில் பரசுராம சுவாமிகள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். என்ன சுவாமிகளே, யோசனை பலமா இருக்கு என்றபடி வந்தார் தர்மகர்த்தா ராமசாமி. ஒன்றுமில்லை, அருணாச்சலம் ஐயர் கொலையை பத்தி தான் யோசனையா இருக்கு. அத பத்தி தான் போலீஸ் விசாரிக்கிறாங்களே. அப்புறம் என்ன சுவாமி யோசனை? நான் அதை விட முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பொக்கிஷ அறை, அதோட சாவி நம்ம 3 பேர் கிட்ட தானே இருந்துச்சு. இப்போ ஐயர் இறந்துட்டார். அவர் சாவிய எங்க வச்சாருன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம அவர் கோவிலுக்குள்ள இறந்துட்டதால தீட்டு கழிச்சு பூஜை பண்ணணும். இப்படி நிறைய வேலை இருக்கு. அவர் இறந்துட்டாரு, கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக அப்படியே இருக்க முடியாதுல்ல. அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். கும்பாபிஷேகம் இந்த வருஷம் வைக்க வேண்டாம். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாம இத பத்தி பேசிடலாம். பொக்கிஷ அறையோட சாவி எங்க இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும் என்றார் மடாதிபதி. அப்போ நாளைக்கே பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார் தர்மகர்த்தா. சரி, நான் போயிட்டு வரேன். தர்மகர்த்தா நகன்றதும் சுவாமிகள் ஒரு மர்ம புன்னகையை உதிர்த்தார். அப்பொழுது அவரது போன் ரிங் அடித்தது. போனை எடுத்து பார்த்த போது கோபாலன் காலிங் என்று வந்தது. சுவாமிகளின் முகம் மாறியது. ஹலோ, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பகல்ல எனக்கு போன் பண்ணாதானே, உனக்கு அறிவில்லையா என கோபமாக கேட்டார். மறுமுனையில்
பரசுராம சுவாமிகளுக்கு நினைவு வந்து விட்டது என்ற ஒற்றை வரி பதிலால் போலி பரசுராம சுவாமிகளின் முகம் ஆனந்தத்தில் திளைத்தது. அவர் உடனே, பத்திரமா பாத்துக்கோங்க கிழவன, அவங்கிட்ட பைய பேச்சு கொடுங்க, ஏதாவது சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரகசியம் தெரியற வரைக்கும் நான் பகல்ல இங்க இருந்து வர முடியாது, நைட்டு வந்துடுறேன், பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்கடா. நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன், அதுக்கு குறுக்கால யார் வந்தாலும் விடவே மாட்டேன் என முகத்தை குரூரமாக வைத்துக் கொண்டு தனக்குத்தானே கூறிக்கொண்டான் போலி பரசுராம சுவாமி. அத்தியாயம் 5. கோவிலின் உள்ளே நுழைந்த ஆதித்யா எப்பொழுதும் இல்லாதவாறு தன்னை அறியாமல் காளஹஸ்தீஸ்வரரை கண்டு கையெடுத்து கும்பிட்டான். அடுத்த நொடி தன்னிலைக்கு திரும்பி கோவிலின் பிரகாரங்களை சுற்றி தன்னுடைய கழுகு பார்வையை சுழல விட்டான். தர்மகர்த்தா ராமசாமியும் அக்கௌண்டன்டான சந்தானமும் எதிரில் வந்தனர். வணக்கம் சார் என்றார் தர்மகர்த்தா. வணக்கம். இவர் யாரு? இவர் கோவிலோட கணக்கு வழக்கு பாத்துக்கிற அக்கௌண்டன்ட், பேரு சந்தானோ. கொலையாளி யாருன்னு தெரிஞ்சதா சார்? கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடுவேன். சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம்? பொக்கிஷ அறையோட சாவி. பொக்கிஷ அறையா? ஆமா சார். கோவில் நகைகள், முக்கியமா ருத்ராஜ மாலை, விலை மதிப்பில்லாத பொருட்கள் நிறைய இருக்கு சார் அந்த அறைக்குள்ள. அந்த அறைக்கு ஒரு பூட்டு, 3 சாவி. அந்த 3 சாவி எங்க 3 பேருக்கிட்டையும் ஒவ்வொன்னும் இருக்கும். இப்போ ஐயர்கிட்ட இருந்த சாவி எங்க இருக்குன்னு தெரியல. இத பத்தி ஏன் முதல்லயே சொல்லல? சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த பொக்கிஷ அறை எங்க இருக்கு? கோவிலுக்கு பின்னாடி. ஆதித்யா மனதில் குறித்து கொண்டார். ஆதித்யாவும் ராமசாமியும் பொக்கிஷ அறையை நோக்கி நடந்தனர். பொக்கிஷ அறை கதவு மந்திர நூல்களாலும் சூலத்தாலும் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. இது என்ன, ஏன் இப்படி கயிறு சூளம் மந்திரிச்சு வச்சாப்ல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார். இந்த கதவு வருஷத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கப்படும். அது வரைக்கும் இதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை அஷ்ட கன்னிகள் பாதுகாக்கிறதா ஐதீகம். அவங்களுக்கான பூஜை வழிபாட்டு முறைகளை கூட இந்த ஐயர் தான் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாரு. பூட்டுக்கள் போட்டு பூட்டிடுவோம். ஒவ்வொரு சாவியும் எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கும். நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் கதவை திறப்போம். நகைகளையும் வைரம் பதிச்ச ருத்ராட்ச மாலையையும் சிவனுக்கு சாத்தி பூஜை பண்ணுவோம். அப்போ இதை திருடுறதுக்கான முயற்சியா இருக்குமோ ஐயரோட கொலை? எனக்கு அது தெரியல சார். சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சர்வ கன்னிகளோட சாபம் கிடைக்கும்னு கூட சொல்லுவாங்க. இது பரம்பரையா தொடரும்னு சொல்லுவாங்க. உள்ள 3 அறை இருக்கு சார். முதல் அறையில தான் நாங்க சொல்ற அந்த நகைகள், ருத்ராட்சம், வைரம் பதிச்ச அந்த ருத்ராட்ச மாலை, இது எல்லாமே இருக்கு. மத்த 2 அறைகளோட சாவி எங்க அப்பாரு காலத்துல இருந்தே இல்லைங்க சார். நாங்க அதை திறக்க முயற்சி பண்ணப்ப அதை திறக்கவே முடியல. அப்ப காட்டின சகுனங்களும் சரியில்லை. அதுக்கப்புறம் நாங்க அதை திறக்கிற முயற்சியவே கைவிட்டுட்டோம். அருணாச்சலம் ஐயரை கொன்றது யார்? பூட்டிய அறைக்குள் என்ன இருக்கிறது? பரசுராம சுவாமிகளின் மர்மம் என்ன?